நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, 1 டன் ஏசி, 1.5 டன் ஏசி, 2 டன் ஏசி அப்படின்னா அந்த ஏசியோட எடை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சில பேர் என்னன்னா அதில் ஏற்றக்கூடிய காற்றின் அளவு நினைச்சிருப்பாங்க. அதில் ஏற்றக்கூடிய காற்றின் அளவு என்பது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அது 100% உண்மை கிடையாது. இப்போ நம்ம எடை மிகுந்த பொருட்களை வந்து விடும்போது கிலோவை அதையும் தாண்டி 1 கிலோ 2 கிலோ 1000 கிலோங்கும்போது உங்களுக்கு இந்த 1000 கிலோங்கிறது தான் 1 டன். இப்போ பொதுவாக நாம் வசிக்கும் வீட்டின் அளவு பொறுத்து தான் அந்த 1 டன் 1.5 டன் 2 டன் என்ற அளவில் ஏசி வாங்குகிறோம். இந்த 1 டன் 1000 கிலோங்கிறது வந்து இதுக்கு பொருந்தாது, அது ஏசிக்கு பொருந்தாது, மற்ற பொருட்களுக்கு பொருந்தும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 டன்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பதில் தெரியும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. வாங்குறவங்களுடைய அது பர்ஃபெக்டாக அதோட 1 டன்கிறோட அளவு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஏசியில் இருக்கும் வாயு வந்து அளவிடுவதற்காக டன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னாலும் அது அப்படி கிடையாது. உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் டன் என்கிறது என்னன்னா ஒரு அறையிலிருந்து வெளியேற்றக்கூடிய வெப்பத்தின் அளவை குறிக்குது. காற்றுங்கிறோட வெப்பத்தின் அளவுங்கிறது தான் அங்கே வெப்ப அந்த வெப்ப காற்றை வெளியேற்றி விடும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அப்படிங்கும்போது 1 டன்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா 12,000 BTU அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்தில் ஒரு அறையில் வந்து எவ்வளவு வெப்பத்தை வந்து ஏசியில் ஏற்றுகிறது என்பது அடிப்படையெல்லாம் டன் கணக்கிடப்படுகிறது. அது 12,000 BTU 1 டன் என்று அழைக்கப்படுகிறது. BTU அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டை குறிக்குது. ஏசியின் குளிர்ட்டும் திறனை வந்து அளவிடும் ஒரு அளவு. இப்போ 1 டன் ஏசின்னு வச்சுக்கலாம் 12,000 BTU. இதை 1.5 டன்னுன்னா 12,000 ப்ளஸ் 6,000 சேர்த்தோன்னா 18,000 BTU வரும். 1 டன்னுக்கு 12,000, அரை டன்னுக்கு வந்து 6,000 கூட்டிங்கன்னா 18,000 BTU வந்துடும். அதே போல் 2 டன் ஏசின்னு வச்சுங்களேன், 2 × 12,000 எவ்வளவு 24,000 BTU. BTU என்பது என்ன, பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டை குறிக்குது. இந்த கொளுத்தும் கூட வெயிலில் வந்து தப்பிக்க வந்து ஏசி வாங்கி மாட்டிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தவறான ஒரு ஏசி வாங்கி விடாது. அதனால் தவறான ஏசி உங்களோட அறையோட அளவு என்ன இருக்குது, உங்கள் வீட்டோட அளவு என்ன இருக்குது. சப்போஸ் சென்ட்ரல் ஏசி போடலாம், சரியா, பெரிய ஹாலாக இருக்கலாம். இப்போ அந்த பெரிய ஹாலுக்கு 1 டன் ஏசி 1 டன் ஏசிலாம் பத்தாது, சரியா. எனவே உங்கள் வீடுகளில் வந்து என்னென்னா உள்ள அறைகளுக்கு தகுந்தவாறு ஏசி தேர்வு செய்து வாங்கணும். பெரிய அறையாக இருந்தால் என்னது ஒரு 4-5 ஏசி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அறையோட அளவு பொறுத்து 2 டன் ஏசியை என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10-15 வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ஹால்னு சொல்லுவாங்க, மேரேஜ் ஹால் இருக்குது, மீட்டிங் ஹால் இருக்குது, இதெல்லாம் அப்படி தான். உங்கள் வீட்டில் உள்ள அறைகளுக்கு தகுந்த மாதிரி ஏசி தேர்வு செஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க பட்சத்தில் அது அறையாக சின்ன அறையில் சிறிய அறையாக இருந்துச்சுன்னா 1 டன் போதும். அது என்ன 150 சதுரடிக்கு வந்து 1 டன் ஏசி நல்லா வேலை செய்யும். இதே வந்து 200 சதுரடி வச்சுக்கலாம் 1 டன் ஏசி தேவைப்படும். அறையின் அகலத்தோடு என்ன பண்ணணும், கூரை, அந்த அறையின் கூரையின் உயரம், அதே மாதிரி ஜன்னல் அமைப்பு எப்படி இருக்குது அதையும் பொறுத்து என்ன பண்ணணும் கணக்கில் வச்சுட்டு ஏசி நம்ம தேர்வு செய்யணும். நன்றி.